எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் மகாலயபக்ஷ 13வது நாளோட சமையல் என்ன அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க வரோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பெரண்டை தொகையல், பூஷ்ணிக்காய் மோர்க்கூட்டு, ரசப்பொடி வச்ச ரசம், இதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் சிப்ஸ், சூடான சாதம். ஸோ இதுதான் வந்து பண்ண போகிறோம். முதல்ல பெரண்டை தொகையலுக்கு வதக்கிக்க போகிறோம். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானது இதில் ஒரு சின்ன கட்டி அளவுக்கு பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாவத்தல் வந்து போட்டுக்கணும். நான் வந்து ஒரு 4 மிளகாவத்தல் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இந்த பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூட நீங்கள் வந்து கடலைப்பருப்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் உளுத்தம் பருப்பு மட்டும் போதும். அடுத்து அதே கடாயிலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த பிரண்டையை வந்து சேர்த்துக்கலாம். பிரண்டையில் உள்ள அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். பிரண்டையை நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கிட்டு தொகையில் அரைச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த நாக்கெல்லாம் வந்து அரிக்காமல் இருக்கும். இல்லைனா பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். வெறும் பிரண்டையை மட்டும் வச்சு நம்ம வந்து தொகையில் அரைக்க முடியாது. அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டுருக்கேன். இப்போது இந்த கருவேப்பிலை, இஞ்சி, பிரண்டை எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு. இந்த பிரண்டை தொகையில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நார்மலாக நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக தொகையில் அரைக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இதை அரைக்கலாம். இது வந்து நான் பார்த்து டெரஸில் வந்து வச்சுருக்கிறதுனால நான் வந்து பால்கனிலேருந்து எடுத்து தான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். முத்தல் பிரண்டை வேண்டாம். முத்தல் பிரண்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாராக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பிரண்டையை வதக்கியாச்சு. மோர்க்கூட்டுக்கு வந்து வறுத்துக்க போகிறோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேவையான பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா வந்து சேர்த்துட்டுருக்கேன். பொதுவாக மோர்க்கூட்டுக்கு நான் வந்து அப்படியே பச்சையாக தான் அரைப்பேன். பட் ஆனால் ஒருத்தவா வந்து சொல்லியிருந்தா நீங்கள் இது மாதிரி வறுத்துட்டு அரைக்கும் போது கூட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் அது வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால எண்ணெய் விட்டு பச்சை மிளகா வந்து வதக்கிட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இந்த அரிசியை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். செவக்க வேண்டாம், லைட்டாக இந்த எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வந்தாலே போதும் உங்களுக்கு. இப்போது இந்த அரிசி, அந்த பச்சை மிளகாய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வந்துடுது. பச்சை மிளகாவை இது மாதிரி வதக்கிட்டு பண்ணும்போது சட்னியாக இருந்தாலும் கூட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். இப்போ வறுத்தத்தை எடுத்துகிட்டு அதே கடாயிலே நறுக்கி வச்ச பூஷ்ணிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். பூஷ்ணிக்காய் வந்து தூள் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இந்த காய் வேகணும், அதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த காயை வந்து நான் வேக வச்சுக்கலாம். இந்த காய் வந்து நீங்கள் பூஷ்ணிக்காவை குக்கரில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கடாயில் தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து ரசத்துக்கு புளியெல்லாம் கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா புளியை நனைச்சி வச்சுருந்தேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஈயச்சொம்பில் வைக்கல, நார்மலாக பாத்திரத்தில் தான் வைக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, டேஸ்ட்டுக்காக ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி பொடியை நறுக்கி வந்து சேர்த்துட்ருக்கேன். சாம்பார் பொடிலாம் எதுவுமே சேர்த்துக்கல. இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா வெந்து வந்துடுது. ஸோ ஒரு பாதி வேக்காடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கூட்டுக்கெலாம் பொதுவாக உப்பு தாங்காது, உப்பும் சீக்கிரம் அப்சர்வ் ஆகிக்கும். அப்போ காய் ஃபுல்லாக ரொம்ப உப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சி விட்டதெல்லாம் விடும்போது உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது வேகிறதுக்குள்ளே இதுக்கான அந்த மசாலா வந்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த அரிசி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். பொதுவாக நார்மலாக நீங்கள் வந்து ஜீரகம் போடுறது வந்து நார்மல் கூட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து போடலாம். தேங்காய் பச்சை மிளகாய் அரைக்கிற கூட்டுக்கு, மோர் கூட்டுக்கு ஜீரகம் வந்து போட வேண்டாம். அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ காயும் வந்து நல்லா வெந்து வந்துடுது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அலம்பி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தயிர் வந்து சேர்க்கணும். அதனால தண்ணி வந்து ரொம்ப விட வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த அரிசி இதெல்லாம் சேர்த்ததுனால அது வந்து கொஞ்சம் திக்காகும். ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வத்த குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி, 2 கரண்டி அளவுக்கு தயிர், புளிக்காத தயிர் வந்து சேர்த்துட்டுருக்கேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. பொதுவாக தயிரை வந்து கடைசியாக சேர்த்துக்கலான்னு சொல்லுவா. அப்படி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா சீக்கிரமே உங்களுக்கு வந்து கூட்டு புளிச்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி தயிர் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை ஏறாது. அதுக்காக தான். இப்போ இந்த கூட்டு வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்க வேண்டாம். ரொம்ப நாளைக்கு கொதிச்சுடுத்து அப்படின்னா நீத்து போன மாதிரி ஆகிடும்.
ஸோ அதனால் அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கூட்டு டிஃபனுக்கும் நீங்கள் வந்து சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். அதே மாதிரி வத்த குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தொகையலுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். இப்போ கூட்டு கொதிச்சிடுத்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. அதே மாதிரி ரசமும் நல்லா கொதிச்சு வந்துடுத்து. பருப்பு ஜலம் வந்து விட்டுக்கலாம். ரசப்பொடி போட்டு வைக்கிற ரசத்துக்கு பருப்பு ஜலம் விட்டாலும் நல்லாயிருக்கும், விடாட்டியும் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக பருப்பு ஜலம் வந்து விட்டுருக்கேன். பருப்பு ஜலம் எல்லாம் விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அம்மாவின் கைமணம் ரசப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரசப்பொடி சேர்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்க வேண்டாம். ரசம் நம்ம வந்து பெருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ ரசப்பொடி சேர்த்தப்புறம் அந்த கலர் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். பெருங்காயம்லாம் இதில் வந்து முன்னாடியே நம்ம வந்து போட்டு பொடி பண்ணியிருக்கிறதுனால இந்த ரசமே அவ்வளோ வாசனையாக இருக்கும். ரசம் நுரைச்சி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பிரண்டை தொகையல் பண்ணுறதுக்காக நம்ம வறுத்து வச்சதோட கொஞ்சமாக வந்து தேங்காயும் சேர்த்துட்ருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போது ரசத்துக்கு கூட்டுக்கு நான் வந்து ஒன்றாவே தாளித்து கொட்டிட்டேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடாயில் வந்து கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து இந்த 2த்துலேயும் வந்து நம்ம விட்டுக்கலாம். கூட்டுக்கும் சரி ரசத்துக்கும் சரி ஒன்றா தாளித்து கொட்டியாச்சு. டேஸ்ட்டுக்காக ரசத்தில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். பொதுவாக இந்த மாதிரி பூசணிக்காய் கூட்டு எது பண்ணாலுமே நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டினா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கான சமையல் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக எடுத்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பிரண்டை தொகையல், பூஷ்ணிக்காய் மோர் கூட்டு, ரசப்பொடி வச்ச ஒரு இன்ஸ்டன்ட் ரசம், அதுக்கப்புறம் சிப்ஸ் வந்து நான் தொட்டுக்கிறதுக்கு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்து இது கூடவே சேர்த்துன்ட்டேன். சூடான சாதம். இதுதான் இன்றைக்கான சமையல். நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சேன். இந்த பிரண்டை தொகையல் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ மூட்டு முழங்கால் வலி இருந்தது அப்படின்னா தாராளமான இந்த தொகையில் வந்து சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தொண்டை அரிப்பு இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் மோர் கூட்டு. நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சேன். இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து மாலைபட்சத்துக்காக நம்ம நைட்டு டிஃபனுக்காக உப்புமா கொழக்கட்டை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது அரிசி கொழக்கட்டைன்னு சொல்லலாம், புடி கொழக்கட்டைன்னு சொல்லலாம், உப்புமா கொழக்கட்டைன்னு சொல்லலாம். பச்சரிசி 2 டம்ளர் நல்லா களைஞ்சி உணர்த்தி இப்படி வச்சுருக்கேன். இதை வந்து உடைக்கணும். எப்படி உடைக்கணுங்கிறத காமிக்கணும். இப்போ அதுக்கு அரிசியோட சேர்த்து உடைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, துளி போகிற ஜீரகம் இதை முதல்ல போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஜாரில் இதை வந்து முதல்ல போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே அரிசி வந்து இதால் நான் 2 டம்ளர் வச்சுருக்கேன். 2 டம்ளர் உடச்சிக்க போகிறோம். இது வந்து கோபுரமாக இதால் 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். ஒவ்வொரு டம்ளராக நம்ம உடைப்போம். எல்லாத்தையும் உடைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அரிசி உடைச்சி எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்துட்டோம். இது மாதிரி கொஞ்சம் நைஸாக இருக்கணும். அப்படியே சின்ன ரவை பதத்துக்கு இருக்கணும். இப்போ ரொம்ப பெருவட்டாக இருந்ததுனாக்கா ரொம்ப உதுராக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். சலிக்க வேண்டாம். அப்படியே உடைச்சிட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். மாவு சலிக்க வேண்டாம். இந்த மாவோடு இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முதல்ல இதால் ஒரு சின்ன கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இதால் கடலை எண்ணெய் விட்டுக்கிறோம். அடுத்தது ஒரு 1.5 கரண்டி கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். கட்டி பெருங்காயம் இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு பெருங்காயம் எவ்வளோ வாசனை தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். பெருங்காயம் என்னென்னா பொரியட்டும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். மிளகா வத்தல் வந்து 3 வச்சுருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் மிளகு போட்டிருக்கோம், அதனால் காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 3 மிளகா வத்தல் வச்சுருக்கேன். இது போதும். இது கரெக்டாக இருக்கும். இது நல்லா செவரட்டும். இந்த கருவேப்பிலையும் அந்த எண்ணெயிலே போட்டலாம். உளுத்தம்பருப்பு கரெக்டாக செவந்துடுத்து. இந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லை தேங்காய் போட்டுக்கலாம் எண்ணெயிலே. தேங்காயும் இந்த எண்ணெயிலே நல்லா அப்படியே கலந்துக்கலாம். தேங்காய் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஜலம் இப்போ 2 டம்ளர் போட்டிருக்கேன். இதால் 6 டம்ளர் ஜலம் விடுவோம். 1க்கு 3 ஜலம் விட்டாக்கா தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு.
அதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். நான் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் போட்டுக்கோங்க, இல்லை அதே அளவு வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஜலம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா தாளித்து கொட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ஜலங்கள்லாம் நல்லா கொதிக்கிறது. இது நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த உடசில் கொட்டி கலரலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது கொட்டினா மட்டும்தான் நல்லா வேகும். நல்லா கொதிக்கிறது. இப்போ கொட்டும். அப்படியே மெதுவாக அப்படியே தூவின மாதிரி போடுங்க. டக்குன்னு கொட்டினாக்கா அப்படியே கட்டி கட்டி ஆகிடும். நல்லா அப்படியே தூவின மாதிரி போடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். கொஞ்சம் வேக பார்த்து கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். முதல்ல தீ ஹைட்டாக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா தண்ணியெல்லாம் சுண்டி போயிடும், வேகாத போயிடும். அதனால் கொஞ்சம் அடுப்பை அதுக்கப்புறமா சிம்மில் வைப்போம். சிம்மில் வச்சு வேக வைப்போம். இது வேகட்டும், உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். ரொம்ப உதிராக இருந்தாலும் பிடிப்படாது. கொஞ்சம் லூஸாக இருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் இந்த இலுப்புச்சட்டி சூட்லேயே நல்லா கரெக்டாக புழுங்கி வெந்திருக்கும். திரும்பி அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டில் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிப்படுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது அப்படியே இந்த அப்படியே மூடி வச்சுருவோம். இந்த அளவுக்கு இருந்தால் ஆற பார்த்து கொஞ்சம் இறுகிக்கும். அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம தண்ணி தெளித்து அதுக்கப்புறமா உருட்டுற மாதிரி இருக்கும். இது இப்படியே இருக்கும். அப்படியே மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். இப்போ நம்ம வச்சு 10 நிமிஷம் ஆகிடுத்து. இது வந்து ஒலப்பூரி இருக்கா பார்க்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னு கலரி பார்க்கலாம். இந்த அளவுக்கு இருக்கும்போது ஆற போடுவோம். ஆறினா கரெக்டாக இருக்கும். நமக்கு இன்னும் சூடாக இருக்குது. இலுப்புச்சட்டி சூட்லேயே நல்லா வெந்திருக்கும். இன்னும் திரும்பி நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வைக்கும்போது இன்னும் நல்லா வெந்து போயிடும். அடியே பிடிக்காது பாரு. இந்த மாதிரி இலுப்புச்சட்டியில் இப்படி கலரினோம்னா அடியே பிடிக்காது. இது மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஆற போட்டுப்போம். அதுக்கப்புறமா பிடிச்சி வெயிட்டில் வைக்கலாம். நல்லா இப்படி கையால் ஒரு தடவை நல்லா சேர்த்து இப்படி நொறுக்கி பிசைஞ்சிப்போம். அதுக்கப்புறமா நம்ம உருட்டுப்போம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ரொம்ப உதிராக பண்ணினோம் அப்படின்னா நம்ம ஜலம் தெளிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பக்குவமாக இருக்குது நமக்கு. அப்படியே ஜலத்தை தொட்டுப்போம். ஜலத்தை தொட்டுண்டு அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ, உங்களுக்கு சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு அழகாக இப்படி என்னன்னா ஒத்தாப்பில் இப்படி பண்ணினேன்னாக்கா உதிராது. அது அப்படி பண்ணி வைக்கணும். உங்களுக்கு சின்னதாக வேணாலும் பண்ணிக்கோங்க, பெருசாக வேணாலும் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட சௌரியம்தான். அப்படியே எல்லாத்தையும் அப்படியே உருட்டிப்போம். இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வேணுங்கிறது இல்லை. நம்ம உப்புமாவாக இருந்ததுன்னா நிறைய எண்ணெய் வேணும். இது கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவே இருந்தாலே போகிறோம். கம்மியாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும். அது நமக்கு வந்து திரும்பவும் ஆவியில் தானே வேக வைக்கிறோம் இல்லையா. அதனால் இந்த கருவேப்பிலையோ மிளகாவோ எதுவுமே உதிராது. அப்படியே அதிலே சேர்ந்தபடியே இருக்கும். அப்படியே இதுக்கு இந்த கடலைப்பருப்பு வறுத்து இந்த சட்னி இருக்கு இல்லையா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம சாதாரணமாக பொட்டுக்கல்லையை விட கடலைப்பருப்பு வறுத்து வச்சு அரைக்கிற சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. இந்த கடலைப்பருப்போடது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டோம். மொத்தம் வந்து 28 உருண்டை இருக்குது. இதில் ஒரு டம்ளருக்கு 14 உருண்டை வருது. 2 டம்ளருக்கு 28 உருண்டை வருது. எல்லாத்தையும் நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுடலாம். இந்த குழியில் எண்ணெயை தொட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை வச்சுட்டோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கலாம். எப்பொழுதுமே திறக்கும்போது நேராக ஜலத்தை அதுக்கு நேராக சொட்டக்கூடாது. அப்படியே லேக்காக எடுத்து அப்படி பண்ணிக்கணும். அப்படி இப்போ நல்லா வெந்து போய் எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். எல்லா குழட்டையும் இதே மாதிரி வேக வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். நம்மளோட எப்போதுமே ஒரு தட்டாக தான் வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று நம்ம இட்லி வைக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கா அந்த குழக்கட்டிக்கு அடியில் வேர்த்து கொட்டுக்கும். ரெண்டாவது குழக்கட்டையும் நசுங்கி போய்டும். அதனால் ஒவ்வொரு தட்டாக வைக்கணும். நிறையாவும் வைக்கக்கூடாது. இப்போ ஒரு குழி இருக்குது அப்படின்னா 2 வச்சா உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்படின்னா அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா எடுக்கும்போது கிழியும் ஜலத்துலேயும் விழுந்துடும். பார்த்து எடுத்துக்கணும். அதனால் உள்தட்டு ஒரு தட்டு மட்டும் வச்சா போதும். ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எல்லா குழட்டையும் இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது உப்புமா குழக்கட்டைக்கு இப்போ தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். இப்போ வந்து கடலைப்பருப்பு வறுத்து வச்சு அரைக்கலாம். எப்போதும் பொட்டுக்கள் வச்சு வைக்கணும் இல்லையா. இப்போ இந்த தடவை கடலைப்பருப்பு இதுக்கு வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுத்துருக்கேன். பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் பொரிச்சிருக்கேன் எண்ணெயில். ஒரு 3 வத்த மிளகா, இந்த அளவுக்கு காஞ்ச மிளகா வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில், அதுவும் வச்சுருக்கேன். துளி போகிறோம் புளி, சும்மா துளி பிஞ்சு புளி. இது இந்த கடலைப்பருப்பு. உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு அரை தேங்காய் மூடி இந்த அளவுக்கு வச்சா போதும். இதை வச்சு நம்ம அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். உப்பு காரங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் வச்சுக்கணும். எனக்கு இப்போ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். கல்லுப்பு வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்கேன்.
இது வந்து முதல்ல ஃபஸ்ட்டு அரைச்சிரும், அப்புறம் ஜலம் விட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போதுமே அரைக்கும் போது ஃபஸ்ட்டு எடுத்த நாளைக்கு ஜலம் விடக்கூடாது. ஜலம் விட்டோம்னா அந்த பருப்பெல்லாம் மசியாது. பொட்டுக்கடலையாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஜலம் விடக்கூடாது. முதல்ல ஃபஸ்ட்டு அப்படியே வெறுமை ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறமா தான் தேவையான அளவுக்கு ஜலம் விட்டுக்கணும். இப்போ இதை அரைச்சாச்சு, திறப்போம். இந்த அளவுக்கு நன்னா மசிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கடுகு தாளிச்சு கொட்டிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இதிலே பெருங்காயெல்லாம் போட்டுட்டோம். வெறும் கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டினா போதும். உங்களுக்கு வேணா உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, இல்லை வேறு கடுகு மட்டும் போட்டுனா கடுகு போட்டுக்கலாம். அவ்வளோ தாளிச்சு கொட்டிட்டோம். இதை அப்படியே சட்னியில் போட்டுக்கலாம்.